வெல்கம் டு அவர் சேனல். எக்ஸாம் அவேர்னஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் வெளியிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, அதாவது ஆகஸ்ட் 11 தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நிறைய பேர் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் குரூப் 2 2A. ஸோ ரொம்ப நாளாகவே மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, எக்ஸாம் டேட்டோடு வந்துருச்சு. சரிங்களா, எக்ஸாம் டேட்டு இந்த டேட்டில் நடக்க போகுது, அதாவது நவம்பர் 1 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் என்னென்ன மாதிரியான போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க, என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஏஜ் கிரிட்டேரியா இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயிலையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11/8/2026. சொன்ன மாதிரி 11/8 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு சொன்ன மாதிரியே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தென் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 9/9/2026. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரி, அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 9 லாஸ்ட் டேட்டு. அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸை முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அதுக்கப்புறமா ஒரு 13 15 ஒரு 3 நாள் 13, 14, 15 கரெக்ஷன் விண்டோ இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த ரேஞ்சுக்கு நம்ம போகவே கூடாது அப்ளை பண்ணும்போதே. ஏன்னா நமக்கு டிஎன்பிசி வந்து ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். முன்னாடியாவது சர்டிஃபிகேட் அப்படி வேணும் இப்படி வேணும் அந்த சைஸ் சொல்லுவாங்க. இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ராசஸே கிடையாது. அதாவது நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டே வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்ளிகேஷனில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய டிஃபிகல்ட் இருக்காது. அதனால் நீங்கள் பொறுமையாக பதட்டப்படாமல் கரெக்டாக அப்ளை பண்ணலாம். சரி, இன்னொன்று டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ எக்ஸாமுக்கான டேட்டு இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஆனுவல் பிளானர் வரும்போது ஆகஸ்ட் 11 நோட்டிஃபிகேஷன், அக்டோபர் 25 எக்ஸாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் டிலே ஆயிருக்கு, ஒரு 1 வீக் டிலே ஆயிருக்கு. ஸோ அக்டோபர் 25 நவம்பர் 1 எக்ஸாம் வந்துட்டு மாறி இருக்குது. சேம் தான், அது எப்பவும் போல் வைக்கிற அதே டைம் தான். 9:30 AM 12:30 PM, அந்த காலையில் ஒரு 3 மணி நேரம் ஓஎம்ஆரில் தான் நமக்கு எக்ஸாம், ஓஎம்ஆர் ஸ்டேட்டில் எக்ஸாம் இருக்க போகுது. தென் டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ மெயின் எக்ஸாமுக்கான டேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. என்ன சொல்லிட்டாங்கன்னா வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் த ப்ரிலிமினரி எக்ஸாம். அதாவது ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட் வெளியிடுவாங்க இல்லையா, அது வெளியிடுற அன்னைக்கு மெயின்ஸுக்கான டேட்டும் சேர்ந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக. எப்போனாலும் நமக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்கான ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே அப்ளை பண்ணதில்லை, இப்போ தான் முறையாக நான் டிஎன்பிசிக்கு பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஓடிஆர்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் ஓடிஆர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் முடிச்சிச்சுன்னு நினச்சிக்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, சரியா. புதுசாக பண்ணுறீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. உங்களுடைய பேசிக் தகவல்கள் எல்லாமே கொடுக்கணும். உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, அப்பா பேர், அம்மா பேர், தென் கம்யூனிட்டி டீட்டெயில், இது எல்லாமே கொடுக்கணும். அது ஓடிஆர், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறமா நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தனியாக ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஓடிஆர், ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி பண்ணவங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா கூட ஃபர்கட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். சரி, ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரி, எது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் தேவையோ அதை மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். தென் வேகன்சின்னு பார்க்கும்போது ஓவராலாக நமக்கு 821 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, குரூப் 2 2A ரெண்டும் சேர்த்து 821 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குரூப் 2 2A ஸோ ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ குரூப் 2ல் 41 வேகன்சி, குரூப் 2Aல 780. சரி, ஸோ குரூப் 2Aக்கு அதிகபட்சமாக 780, ஏன்னா அசிஸ்டன்ட் நிறையா இருக்குன்றதுனால 780 வேகன்சி வந்திருக்கு. பட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா லாஸ்ட் இயருமே நமக்கு குரூப் 2 2Aல இந்த ரேஞ்சு இதை விட கம்மியாக தான் வந்துச்சு. போன டைம் 2025 நோட்டிஃபிகேஷன் கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் அதிகம். பட் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஒரு 10 லட்சம் மாணவர்கள், அதுக்கு மேலே உள்ள மாணவர்கள் எழுதும்போது, அதுவும் ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வந்திருப்பாங்க. எக்ஸாம் இருக்குது அப்படின்றனால படிக்க வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ மாணவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வேக்கண்ட்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண விட கொஞ்சம் லோ. எனிவே, ஆனால் இது ஃபைனல் கிடையாது, அதை நீங்கள் ரொம்ப அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் அப்ளையே பண்ண மாட்டாங்க. இந்த வேகன்சியில் நமக்கு எங்கே கிடைக்க போகுது, நிறைய படிக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்புறமா கடைசியில் எக்ஸாம் கிட்ட வரும்போது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஐயோ நம்ம அப்ளை பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ வேகன்சி இருக்குது, நம்ம ஈஸியாக உள்ளே போயிருக்கலாமே, கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறமும் அது தோணும், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கலாமே, கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற நம்பர்ஸை வச்சுட்டு நீங்கள் உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த நம்பர்ஸ் ஆல்ட்ரு ஆகும். சரியா, கண்டிப்பாக அதிகமாக வரது தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்றதுனால இப்போதைக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, படிக்கிறதுக்கு என்ன சிலபஸ் இருக்குது, என்ன ஸ்டடி பிளான் இருக்குது, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதான். ஓகே, ஸோ குரூப் 2ல் என்னென்ன மாதிரி வேகன்சி இருக்குன்னு பாருங்கள். அசிஸ்டன்ஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது லேபர் சபார்டினேட், அதாவது தொழிலாளர் துறை, அந்த இதில் வந்துட்டு 7 வேகன்சி இருக்குது.
தென் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரில் ஒரு வேகன்சி தான் இருக்குது, அதுவும் ஸ்டார் போட்டிருக்காங்க, ஸ்டார் என்னன்னு கீழே தான் பார்க்கணும். தென் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அதுலேயும் ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. தென் ப்ராபேஷன் ஆஃபீஸரில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. சப் ரெஜிஸ்டர் நம்ம தெரியும், சர்பதிவாளரில் ஒரு 3 வேகன்சி. தென் ஜெயிலருக்கு மென்னு விமன் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ மென் கேட்டகரியில் மட்டும் தான் மென் எலிஜிபிளாக இருப்பாங்க, உமன் கேட்டகரிக்கு உமன் மட்டும் தான் எலிஜிபிளாக இருப்பாங்க, மென் எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. அதே மென் கேட்டகரிக்கு உமன் எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. எனவே மென் கேட்டகரியில் 3 பேர், உமன் கேட்டகரியில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் 6 பேர். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அது மாறுங்க. சரி, போஸ்டிங் நேம் காமனாக இருக்கும், பட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ்னு சொல்லிட்டு மாறும். ஃபைனலாக எல்லாம் சேர்த்து நமக்கு அரௌண்ட் குரூப் 2 போஸ்டிங்கில் 41 வேகன்சி வந்திருக்கு. தென் குரூப் 2A ஸ்டார்ன்றது பேக்லாக் வேகன்சி. ஸோ பேக்லாக் வேகன்சினா ரிசர்வேஷனில் லாஸ்ட் இயர் ஏதாவது ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும், அதை தான் பேக்லாக் வேகன்சியில் கொடுப்பாங்க. சரி, அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. மறுபடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் ஒரு சில வேகன்சி ஃபில் ஆகலை, அந்த ரிசர்வேஷன் ஃபில் ஆகலைன்னா மறுபடியும் அதே வேகன்சி அந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு சேர்த்துப்பாங்க. அதுதான் பேக்லாக் வேகன்சி. ஓகே. தென் குரூப் 2A. ஸோ குரூப் 2Aல பெரும்பாலும் நமக்கு அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் கவர் ஆகும். அது இல்லாமல் சில போஸ்டிங் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாருங்கள். தமிழ்நாடு டெய்ரி டெவலப்மெண்ட், சரி, அந்த பால்வளத்துறை, அதில் சீனியர் இன்ஸ்பெக்டர், அதுக்கு ஒரு 6 போஸ்டிங் இருக்குது. தென் சீனியர் இன்ஸ்பெக்டரில் ஒரு 3 போஸ்டிங்கு, ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே 5 போஸ்டிங், 3 போஸ்டிங். தென் சூப்பர்வைசர் கம் ஜூனியர் சூப்பரிண்டென்ட், அதில் ஒரு 7 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அசிஸ்டண்ட், சரிங்களா, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அசிஸ்டண்ட். ஸோ பெரும்பாலும் நம்ம கவர் ஆகிறது இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங் கவர் ஆகும். வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில், சரி, என்னென்ன துறைகளில் அசிஸ்டண்ட்டு தேவைப்படுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி இருக்கும். ஸோ அரௌண்ட் எல்லாம் சேர்த்து நமக்கு குரூப் 2Aக்கு கீழே 780 போஸ்டிங்ஸ் கவர் ஆகுது. சரி, ஓகே. இது எல்லாத்துக்குமே பெரும்பாலுமான 99% ஆஃப் த போஸ்டிங்க்கு எனி டிகிரி தான் எலிஜிபிள். ஒரு சில பர்டிகுலர் போஸ்டிங்க்கு மட்டும் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இது படிச்சிருக்கணும், இல்லை இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா ஜெயிலரில் உமனில் மென்னில் உமனோ அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் மேக்ஸிமம் போஸ்டிங்க்கு எனி டிகிரி எலிஜிபிள் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்குறோம். தென் ஏஜ் லிமிட் பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீசஸ். ஸோ குரூப் 2க்கு இந்த ப்ரோபேஷன் ஆஃபீஸருக்கு மினிமம் ஏஜ் 22 இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் 32. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இது யாருக்கு அப்படின்னா நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதாவது எம்பிசி, பிசி இதில் வர்றவங்க, அதாவது ஜென்ரலில் வர்றவங்களுக்கு தான் இதுன்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த எந்த ரிசர்வேஷனையும் வராமல் ஜென்ரல் கேட்டகரியாக இருப்பாங்க இல்லையா, அன்ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன். அப்போ இந்த ரிசர்வேஷனில் வர்றவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராபேஷன் ஆனால் அது மினிமமில் மாறாது. மினிமம் ஏஜ் எல்லாருக்குமே காமன் தான், அது ரிசர்வேஷனில் இருந்தாலும் சரி, அன்ரிசர்வேஷனில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே காமன் தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மினிமம் ஏஜ் ப்ராபேஷன் ஆஃபீஸ் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் 22 வயசு இருந்தால் தான் எலிஜிபிள், அப்படி இல்லைனா இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் கிடையாது. சரி, ஓகே. தென் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 18 வயசு மினிமம் ஏஜ். தென் ஜெயிலர் மென்னு உமன் எல்லாருக்குமே பெரும்பாலும் 18 வயசு தான் மினிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு 20, 22, 25 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ். சரி, தென் மேக்ஸிமம் ஏஜ் பார்க்கும்போது ஜென்ரலுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வந்துட்டீங்க, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அதாவது ஓபிசினா எம்பிசி, பிசி அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை நம்ம பார்த்துக்குறோம். ஸோ ஜென்ரலுக்கு 32 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லா முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 அப்படின்னா அந்த லா டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 44, எக்ஸ் சர்வீஸ் 50னா அந்த லா டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 52 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ எனிவே 60 வயசுக்குள்ளே யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா. சரி, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஜெயிலர், ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு இது எல்லாத்தையுமே 32, 37, 32 அந்த மாதிரி ரேஞ்சு கொடுத்துருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷனில். தென் சப் ரிஜிஸ்டாருக்கு பாருங்கள், மினிமம் ஏஜ் 20 இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர் வேரியஸ் ஃபீல்டு, அதான் அந்த வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டை வெவ்வேறு கோடு நம்பரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம மேலேயே பார்த்துக்கலாம். தென் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு எல்லாருமே 18 வயசு இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். தென் அதிகபட்சமாக 32 வயசு, இது ஜென்ரலுக்கு. ஸோ 32, 42, 50. 32ன்றது ஜென்ரல், 42ன்றது ஜென்ரலில் பிடபிள்யூடி இருந்தாங்கன்னா 42. தென் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாங்க அப்படின்னா 50 வயசு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து குரூப் 2A. ஸோ குரூப் 2Aல அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்டிங்க்குமே மினிமம் ஏஜ் 18. சரிங்களா, மேக்ஸ். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு எத்தனைனா 25. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு குரூப் 2Aல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 இவங்களுக்கு மட்டும் மினிமம் ஏஜ் 25 இருக்கணும். அதை தவிர மற்ற எல்லா குரூப் 2A போஸ்டிங்க்குமே நீங்கள் 18 வயசு இருந்தாலே அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு போஸ்டிங் மட்டும்தான் நீங்கள் 25 வயசுக்கு எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் அப்பர் ஏஜ் லிமிட் பாருங்கள், நீங்கள் ஜென்ரலில் இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 37 வரும். அதர்வைஸ் மற்ற எல்லா போஸ்டிங்குமே 32 தான். சரியா, இது ஜென்ரலுக்கு மட்டும்தான், ரிசர்வேஷனுக்கு அது மாறும். ஓகே.
தென் பிடபிள்யூடி இருந்தீங்க அப்படின்னா 42 வயசு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 47 வயசு அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு காமனாக 50 வயசு. ஓகே. ஸோ டிஸ்பியூட்டட் விடோவுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, எந்த ஏஜில் வேணால் அப்ளை பண்ணலாம். பட் அது 60 வயசு தாண்டக்கூடாது. சரி, ஓகே. தென் இப்போ பாருங்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி அதாவது பிசி எம்பிசிக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். இதில் குரூப் 2ல் பார்க்கும்போது இந்த ப்ரோபேஷன் ஆஃபீஸர் இங்கே நம்ம ஜென்ரலில் பார்த்தோலே 32 வயசு பார்த்தோலே இங்கே அப்படி கிடையாது. மினிமம் ஏஜ் எல்லாமே காமன் தாங்க. மினிமம் ஏஜில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. நீங்கள் ஜென்ரலில் இருந்தாலும் சரி, ரிசர்வேஷனில் இருந்தாலும் சரி, மினிமம் ஏஜில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ப்ரோபேஷன் ஆஃபீஸருக்கு எந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் 60 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 60 வயசுக்கு மேலே தான் அப்ளை பண்ண முடியாது. டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 ஏஜ். நீங்கள் ரிசர்வேஷனில் இருந்தாலுமே 37 வயசு வரைக்கும் தான் இந்த டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுவே நீங்கள் டிசேபிள் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா 47 வயசு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 50 வயசு, டிஸ்பியூட்டட் விடோவாக இருந்தாங்கன்னா 37 வயசுன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் லா டிகிரி முடிச்சதானா அப்படியே 2 வருஷம் ஆட் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் இதை தவிர மற்ற எந்த போஸ்டிங்க்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. இந்த டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரை தவிர குரூப் 2ஏல இருக்கிற மற்ற எந்த பதவிகளுக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. 60 இயர்ஸ் இதுதான் மேக்ஸிமம். இந்த 60 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் மினிமம் ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே மாறாது. அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். சரியா, 18 வயசுனா 18, 20 சப் ரிஜிஸ்டருக்கு 20னா இங்கே 20 தான், 18 இது எல்லாமே மாறாது. சேம் இங்கேயும் பாருங்கள், அந்த குரூப் 2ஏக்கு ஆல் போஸ்டிங் எக்ஸப்ட் கிரேட் 3 மினிமம் ஏஜ் அங்கே பார்த்தா 18, 25 தான். ஸோ குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு போஸ்டிங்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் 60 வயசுக்குள்ளே. அந்த ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசியில் இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். குரூப் 2ல் மட்டும்தான், அதுவும் ஒரே ஒரு போஸ்டிங் தான், டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. மற்ற எந்த போஸ்டிங்குமே குரூப் 2லையுமே லிமிட் இல்லை. ஸோ அதனால் ஏஜ் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது மேக்ஸிமம் எனி டிகிரி தான். பாருங்கள், டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி. சரி, மேக்ஸிமம் எனி டிகிரி தான். ஒரு பர்டிகுலர் செலக்டட் போஸ்டிங்க்கு மட்டும் இப்போ பாருங்கள், டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மஸ்ட் பொசஸ் டிகிரி ஆஃப் பிஏ பிஎஸ்சி ஆர் பிகாம். ஸோ அப்போ இந்த போஸ்டிங் இந்த பதவி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். சரி, பெரும்பாலும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே நிறைய போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கே வந்துட்டு எனி டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. தென் ப்ராபேஷன் ஆஃபீஸருக்கும் எனி டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி தான். ஸோ நான் எது படித்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் அதான் இருக்க போகுது. இன்கேஸ் ஏதாவது 1-2 மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஜெயிலர், சப் ரெஜிஸ்டர் எல்லாமே. குரூப் 2ஏ பார்த்துட்டோன்னா குரூப் 2ஏல பெரும்பாலும் மேக்ஸிமம் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் நிறைய கவர் ஆகுது. அந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே எனி டிகிரி ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டைமில் ஒரு சில போஸ்டிங் நான் சொன்னாலே இப்போ இந்த பாருங்கள், 1076 ஒரு கோடில் அசிஸ்டண்ட்டில் மட்டும் பிஎல் டிகிரி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. அப்புறம் மற்ற அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. சரியா, ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பவும் போல் அப்ளை பண்ண போகிறீங்க, எனி டிகிரி கொடுக்க போகிறீங்க, உங்கள் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அது போஸ்டிங் எடுத்துக்க போகுது. சரியா, நீங்கள் அந்த டிகிரி படிக்கலைன்னா அந்த போஸ்டிங் உங்களுக்கு வராது, அவ்வளோதான். நீங்கள் பர்டிகுலராக பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ டெக்னிக்கல் எக்ஸாம்லாம் அப்படி கிடையாது. டெக்னிக்கல் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக பார்த்து இதுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுத்தாலே அதுவே எடுத்துக்கும் நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ என்னென்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் படிக்காத ஒரு டிகிரிலாம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி தான் கரெக்டாக கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக அந்த வெரிஃபிகேஷனில் போய்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுருவீங்க. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ன்றப்போ நீங்கள் எஜுகேஷனுக்கு என்னென்ன மாதிரி படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரி இதுக்கேற்ற டிகிரி சர்டிஃபிகேட்டோ அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஆஃப்டரில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த டயத்தில் நீங்கள் இங்கே மாற்றி கொடுத்துட்டு அங்கே மாற்றி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தென் அடுத்து பாருங்கள், விசுவல் ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு சில போஸ்டிங்க்கு பார்வை திறன் கேட்டிருக்காங்க. அதில் மெயினாக ப்ரோபேஷன் ஆஃபீஸர். நீங்கள் ப்ரோபேஷன் ஆஃபீஸருக்கு எலிஜிபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுனா அதுக்கு மட்டும் தனியாக நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ அந்த வேலைக்கு நீங்கள் போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த விஷன் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் 1ல் இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் 1 6க்கு 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெடிக்கல் டேர்மு. நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க, நீங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 1 இருக்கா இல்லையான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அப்போது ஸ்டாண்டர்ட் 1 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ரோபேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு விஷன் ஸ்டாண்டர்ட் 1 இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தென் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அதுக்கு ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர். ஸோ அதோட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் 1, 2 எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது செக் பண்ணுறாங்க, ஃப்ரீ செக்அப் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. மேபி அந்த ஸ்டாண்டர்ட் 1 தான் நிறைய பேருக்கு வராதே தவிர ஸ்டாண்டர்ட் 2, 3 எல்லாமே காமனாக பெரும்பாலான பேருக்கு அது இருக்க தான் செய்யும். ஸோ அது இருந்தாலும் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. தென் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர்,
ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய விஷன் ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டராக இருக்கணும். கலர் பிளைண்ட்னஸ் அண்டு நைட் பிளைண்ட்னஸ் டு பி டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டராக போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் நைட் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் உங்களை அதை எடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போஸ்டிங் சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? அடுத்து பட் இருந்தாலும் இந்த 3 போஸ்டிங்கை தவிர மற்ற எல்லா போஸ்டிங்குமே ஃபார் ஆல் அதர் போஸ்டிங் குரூப் 2 அண்ட் 2A மற்ற எந்த போஸ்டிங்குமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 3 அல்லது பெட்டர் இது இருந்தால் மட்டுமே போதும்னு சொல்கிறாங்க. இது காமனாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணலாம் கூட காமனாக இருக்கும். பட் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஐ விஷனை செக் பண்ணிக்கோங்க. அந்த ஐ விஷன் இருந்தால் தான் நீங்கள் இந்த போஸ்டிங்கை வந்து எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் போகிறப்போ கண்டிப்பாக அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்றதை நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஜெயிலர், ஏன்னா ஜெயிலர்ன்றது அந்த காவல்துறை சம்மந்தமாக வந்துடுது இல்லையா? ஸோ அதனால் அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, அந்த ஹெயிட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு. ஸோ ஹெயிட்டு பாருங்கள், மென்னாக இருந்தாங்கன்னா, அதாவது ஜெயிலர்லேயே நமக்கு 2 போஸ்டிங் பார்க்குறோம் இல்லையா? ஜெயிலர் மென்னு ஜெயிலர் விமன் 2 பார்க்குறோம் இல்லையா? அதில் ஜெயிலர் மென்னில் எஸ்சி எஸ்டி இல்லாதவங்களுக்கு 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஸோ எஸ்டியாக இருந்தாங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் லெஸ்ஸு 160 இருந்தால் கூட இவங்க எலிஜிபிள். அதே மாதிரி செஸ்ட்டு எக்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன், அதாவது மார்பு விரிந்த நிலையில் சுருங்கிய நிலையில் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு 5 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். அதாவது நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு செஸ்ட்டு கொஞ்சம் இதாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ 86 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ மூச்சை வெளியிடும்போது செஸ்ட்டு வந்து சுருங்கும். ஸோ அப்போ 81 சென்டிமீட்டர். அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 5 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும், அந்த ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது அந்த அளவில் எஸ்சி எஸ்டிக்கு கொஞ்சம் அதுலேயுமே ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் அந்த ஜெயிலர் மாதிரியான போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். நீங்கள் 165க்கு அல்லது 160 கம்மியாக இருந்து ஜெயிலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் அந்த ஃபிசிக்கலில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது விமன். ஸோ விமனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெயிட் மட்டும் சொல்கிறாங்க. ஹெயிட் பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி வராமல் இருந்தாங்க அப்படின்னா 156 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தால் கூட போதும் அந்த ஜெயிலரில் விமன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஜெயிலரில் அந்த மென்னு விமன் 2 பேருக்குமே விஷன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்குறோம். அதாவது V6/6 இதெல்லாமே அந்த மெடிக்கல் டேர்மு. ஸோ நீங்கள் ஜெயிலர் போஸ்டிங்க்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த விஷன் ஸ்டாண்டர்ட் மென்னோ விமனோ எந்த கேட்டகரியில் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ 2 பேருமே காமனான விஷன் ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், ஸோ அவங்க எந்தெந்த மாதிரியான போஸ்டிங்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இப்போ இந்த LV HS இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்கள் அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதில் என்ன ரேஞ்சில் வர்றீங்க, ஸோ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன எலிஜிபிளோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த குரூப் 2 2A தேர்வானது என்ன மாதிரி நடைபெறும் அப்படின்னா காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2 2A 2 பேருக்குமே காமன் தான். 2 பேருமே ஒரே மாதிரியான எக்ஸாம் தான் எழுதுவாங்க. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வச்சு தான் யாரெல்லாம் 2 போஸ்டிங் 2A போஸ்டிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் காமன் ஃபார் எல்லா கேண்டிடேட்ஸுக்கும். இது எதுக்காக அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம். இதில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நீங்கள் மெயின்ஸ் அப்பியர் ஆக முடியாதான்றது கன்ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே, அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீஸு 2A சர்வீஸ். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ஸோ நீங்கள் 2க்கு எலிஜிபிளா 2Aக்கு எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹை மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. 2க்கு எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் 2Aக்கு எலிஜிபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மினிமம் கட் ஆஃப் ஒரு 150 இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஒரு 175 அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் குரூப் 2க்கு எலிஜிபிள் வந்துடுறீங்க. குரூப் 2க்கு எலிஜிபிள்னா நீங்கள் குரூப் 2Aக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் 2 மெயின்ஸுமே அட்டன் பண்ணலாம். இல்லை நான் பார்டரில் தான் ஒரு 155 அந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குரூப் 2க்கு எலிஜிபிளாக இருந்திருக்க மாட்டீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ குரூப் 2Aக்கு மட்டும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்திருப்பீங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் ஹை மார்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு 2 போஸ்டிங்காக 2A போஸ்டிங்காக நீங்கள் 2 வந்தீங்கன்னா 2Aவும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரி, அதுதான் புத்திசாலி தரும். பட் என்னன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும்போது நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஓவரால் லிஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸில் என்ன அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டானது விடுவாங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ மொத்தம் 2 எக்ஸாம் தான். இன்டர்வியூ கிடையாது. சரி, இன்டர்வியூ கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ இருந்துச்சு. பட் இன்டர்வியூ இப்போ சமீபத்தில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. குரூப் 2 2A. இல்லை பார்டரில் கிளியர் பண்ணியிருக்கேன் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் எழுதுவீங்க. எனிவே நீங்கள் மெயின்ஸில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த ரிசல்ட்டானது வரும். போஸ்டிங்கானது உங்களுக்கு ஃபைனல் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் பாருங்கள் எந்த பேட்டர்னில் நடக்குது அப்படின்னு பாருங்கள்.
சேம் நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, சிபிடி கிடையாது, ஓஎம்ஆர் ஷீட் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதில் கொஸ்டின் பேப்பரில் 200 கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த 200 கேள்விகளுக்கு ஓஎம்ஆரில் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 200 கேள்வி 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்ட் ஏ வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு, டிகிரி ஸ்டாண்டர்டு 75 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா. அதன் அடுத்து மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 25 கேள்விகள் இருக்கும். தென் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜில் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ப்ரிலிம்ஸுக்கான ஒரு பேட்டர்ன் தான். சரி, நம்ம மெயின்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். இதில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷான்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் குரூப் 1ல் உங்களுக்கு லாங்குவேஜே கிடையாது, ஜிஎஸும் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி தான். தென் குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸே கிடையாது, தமிழ் தான். சரியா, இங்கிலீஷ் வந்து கிடையாது, நீங்கள் தமிழ் தான் அங்கே 100 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகும். குரூப் 2ல் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது லாங்குவேஜில். நீங்கள் ஜென்ரல் தமிழும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு தமிழை விட இங்கிலீஷ் தான் நல்லா வரும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ எஸ்எஸ்எல் தரம். ஸோ இதுதான் அதிகமான வெயிட்டேஜ். 100 கேள்விகள் உங்களுக்கு லாங்குவேஜ்லேருந்து தான் வரும். அது ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ 100 கேள்விகள் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிசைடிங்காகவும் இருக்கும். நீங்கள் இந்த 100 கேள்வியில் 90+ ஸ்கோர் பண்ணீங்க, 90+ கிட்ட அது கொஸ்டின் தரத்தை பொறுத்து. சரியா, ஒரு 85 to 90+ கொஸ்டின் ஓரளவு மாடரேட் ஈஸியில் இருந்துருக்குன்னா நீங்கள் 90+ கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அப்படி வாங்கினா தான் நீங்கள் அந்த காம்படிஷன்லேயே இருப்பீங்க. இல்லை ஒரு 2 கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் பின்னாடி வந்தால் கூட லாங்குவேஜில் நிறைய ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மாணவர்கள். நிறைய பேர் உங்களை முன்னாடி என்ன சொல்கிறது, இருக்கிற வேகன்சியை விட அதிகமான பேர் உங்களுக்கு முன்னாடி போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த லாங்குவேஜில் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும். 100 கொஸ்டின்னா அப்போ 100 கொஸ்டினுமே நீங்கள் சரியாக போடணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ கேள்விகள் 200, ஆனால் மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு 300 இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் 200க்கு அப்படின்ற மாதிரியே நினச்சிக்கிறீங்க. சரியா, ஒரு 185 எடுத்துட்டோம்னா 200க்கு 185 எடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண், ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 300 மார்க் கொடுக்குறாங்க. டியூரேஷன் 3 மணி நேரம். சமீபத்தில் நடக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பெரும்பாலும் பண்ண முடியல. ஜென்ரலாகவே டிஎன்பிஎஸ்சியில் வந்து அந்தளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் நடந்த எல்லா எக்ஸாமும் நம்ம பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் பெரிய இஷ்யூவாக இருக்குது டிஎன்பிஎஸ்சிலையுமே. ஏன்னா கேள்விகள் ரொம்ப லென்த்தாக இருக்குது. கொஸ்டின் பேப்பரே பார்த்தீங்கன்னா 100 பேஜ் 150 பேஜை தாண்டி போகுது. ஸோ அப்போ பாருங்கள், அதெல்லாம் நம்ம ஒரு கிளிக் பண்ணிட்டு போக முடியாது. ஓஎம்ஆர் கரெக்டாக ஷேர் பண்ணணும், பார்த்து ஷேர் பண்ணணும். தப்பாக ஷேர் பண்ணிட்டாலும் பிரச்சனை. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக தான் நம்ம ஷேர் பண்ணி ஆகணும். அங்கே நம்ம வேகத்தை காட்டக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டினை ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டு பிரச்சனை தான் இப்போயும். அதனால் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டை முடிக்கணும். ஸோ 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் 300 மார்க்குக்கான ஆன்சரை கொடுக்கணும். வேறு ஏன்னா இங்கே நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அப்போ நீங்கள் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது லாஸ் தான். புரியுது இல்லையா? அது தெரியுதோ தெரியலையோ 300 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க பண்ணுறதை விட நீங்கள் சில கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறீங்கன்றப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் தான் முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் கொஸ்டின், அந்த 300 கொஸ்டினில் 200 கொஸ்டின் மேக்ஸிமம் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே. தென் மினிமம் குவாலிஃபைங் மார்க் 90. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பாஸ் மார்க் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு தேவை ஹை மார்க்கு. ஏன்னா அதை பொறுத்து நமக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓஎம்ஆர் எக்ஸாமினேஷன் இருக்க போது அப்ஜெக்டிவ் தான், உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. 4 சாய்ஸ் கொடுத்து தான் கேட்க போகிறாங்க. அதை நம்ம பார்த்துக்குறோம். அடுத்து மெயின்ஸ் போகும்போது பாருங்கள், நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா மெயின்ஸில் போகிறீங்கன்னா, ஸோ மெயின்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது காமன் ஃபார் ஆல். சரிங்களா, குரூப் 2, 2A 2 பேருக்குமே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் காமனாக தான் நடக்கும். ஸோ இதில் எடுக்கிற மார்க் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஒரு 100 மார்க்குக்கு டெஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க. இந்த 100 மார்க்குக்கு 3 மணி நேரம் கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவாக தான் இருக்கும். சரியா, அதாவது உங்களுக்கு ஓஎம்ஆரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, டிஸ்கிரிப்டிவ். நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 மார்க்கு 4 மார்க்கு 6 மார்க்கு அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் 100க்கு 40 மார்க் வாங்கிட்டாலே குவாலிஃபை ஆயிடுவீங்க. நீங்கள் 100க்கு 100 வாங்கினாலும் குவாலிஃபை தான், 40 வாங்கினாலும் குவாலிஃபை தான். அந்த மார்க்கை டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே ப்ளே ஆகாது. ஆனால் நீங்கள் 40க்கு கீழே வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை டோட்டலாகவே அஃபெக்ட் பண்ணிடும். நீங்கள் என்ன தான் மெயின் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணிங்கன்னா கூட இதில் நீங்கள் 40 விட 1 மார்க் கம்மியாக வாங்கிட்டேனாலும் உங்கள் பேப்பரை வேலிடேட்டே பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு போஸ்டிங் வராது. ஸோ அதனால் ஒரு 40 மார்க் மினிமம் வாங்கணும்னா அப்போ அதுக்கேற்ற லெவலுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா, ஓகே. தென் பேப்பர் 2. ஸோ குரூப் 2வில் பாருங்கள், டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எழுதுவீங்க. 300 மார்க்குக்கு 3 மணி நேரம். இது முழுக்க டிஸ்கிரிப்டிவ். அதாவது குரூப் 2 மெயின்ஸ் சொல்கிறேன். சரி, குரூப் 2 மெயின்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது முழுக்க டிஸ்கிரிப்டிவ். அது ஓஎம்ஆர் அப்ஜெக்டிவ் கொஸ்டினும் கிடையாது. 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க் கொஸ்டின் சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். 6 மார்க் கொஸ்டினா அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், 12 மார்க் கொஸ்டின் அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், 15 மார்க் கொஸ்டின் அதுக்கேற்ற பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போது ரிட்டன் ப்ராக்டிஸ் அதிகமாக வேணும் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரி, ஸோ 300 கொஸ்டினுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க் இங்கே எங்கேயுமே கிடையாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம்
கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி தான் ட்ரை பண்ணி ஆகணும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த 3 மணி நேரத்துக்குள்ள 300 மார்க்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போக முடியாது. ஒரு கொஸ்டினுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு கொஸ்டினை அவசரமாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிறீங்க. ஸோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் கரெக்டாக 3 மணி நேரம் 300 மார்க்கு இதை டேலி பண்ணுற மாதிரி உங்கள் எக்ஸாம் ஆனது இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தென் அடுத்து குரூப் 2A மெயின்ஸ். ஸோ இந்த மெயின்ஸுக்கு எடுக்கிற ரேஷியோ பாருங்கள், 1:10 ரேஷியோவில் எடுப்பாங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 10 பேர் அப்படின்ற ரேஷியோவில் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 41 வேகன்சி இருக்குது அப்படின்னா அப்போது 410 பேர் வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க குரூப் 2க்கு. அதே மாதிரி 780 போஸ்டிங் குரூப் 2Aக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 7800 பேரை மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. 1:10 ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஒரு போஸ்டிங்கு நீங்கள் 10ல் ஒரு ஆளாக தான் போக போகிறீங்க சரியா. நம்ம மெயின்ஸ் போயிட்டோம் நமக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் மெயின்ஸில் தான் உங்களுக்கு உண்மையான போட்டியே ஆரம்பமாகும். பட் இந்த ஒரு 10ல் ஒரு ஆளாக போகிறதுக்குமே நீங்கள் நல்லா படித்தா தான் போக முடியும் சரியா. இப்போ 750 வேகன்ட் இருக்குது அப்படின்னா அங்கே உங்களுக்கு 7800 பேர் மெயின்ஸ் எழுதுவாங்க. இந்த 7800 பேருமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ காம்படிஷன் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் யோசிச்சு படிங்க. நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ரிலிம்ஸில் என்ன படிக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் தான் சிலபஸ் சேஞ்ச் ஆகும். குரூப் 2A மெயின்ஸுக்கு டோட்டலாலாம் சேஞ்ச் ஆகாது. பட் அப்போ நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நீங்கள் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் யோசிச்சு படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மோராலஸ் மெயின்ஸுக்கே ஒரு 60-70% ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கணக்காகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம். படிக்காத ஒரு சில போர்ஷனாக படிச்சுக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகே, ஸோ குரூப் 2A சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம பார்த்தது தான், காமன் தான். நீங்கள் குரூப் 2 எழுதினாலும் சரி 2A எழுதினாலும் சரி. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் காமன் தான். சேம் ஒரே கொஸ்டின் பேப்பர் ஒரே ப்ராசஸ் தான். 140 மார்க் குவாலிஃபைங் நேச்சர் தான் சரி. ஓகே, தென் பேப்பர் 2ல் பாருங்கள் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு, ரீசனிங், ஆப்டிடியூட் வராது. முழுக்க ரீசனிங் பார்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மொத்தம் 200 கேள்விகள். இது வந்து அப்ஜெக்டிவ். குரூப் 2A மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ். அப்போ அப்ஜெக்டிவ்னா 4 சாய்ஸ் கொடுத்து ஒரு சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பாருங்கள் OMRல இல்லை CBTலன்னு சொல்லியிருக்காங்க. பட் லாஸ்ட்டு 2 டைம் இந்த குரூப் 2A மெயின்ஸ் செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா அதாவது அப்ஜெக்டிவாக மாற்றினதுக்கப்புறமா 2 டைம் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 2 டைம்லேயுமே CBTன்னு தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. பட் நடத்தும் போது அது ஒரு தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி OMRலாம் நடத்துனாங்க. பட் இந்த டைம் CBTன்னு சொல்லியிருக்காங்க. CBTயாகவும் இருக்கலாம், இல்லை வழக்கம் மாதிரி OMRல மாற்றலாம். எனிவே அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு என்னென்னா CBTனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். யாராவது புதுசாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது சரிங்களா. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் மாடல் தான் சொல்லியிருக்காங்க. 200 கேள்விகள். 200 கேள்வியில் 150 கேள்வி முழுக்க பொது அறிவு பகுதியிலேருந்து கேட்கப்படுறாங்க. அப்போ பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது தமிழ் மேக்ஸு இதை வச்சே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஜிஎஸ்சில் நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது இல்லையா. ஸோ ஒரு சில சப்ஜெக்ட்டை மட்டுமே படிச்சுட்டு ரிமைனிங் ஃப்ளூக்கில் போட்டே கூட செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் அந்த நாலேஜோட அந்த கெப்பாசிட்டியோட நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுமானா கம்ப்ளீட்டாக முடியாது. ஏன்னா இங்கே அதிகமாக பாருங்கள் 150 கேள்விகள். 150 கேள்வினா ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் சரியா. ஸோ இப்போ அதிகமான கேள்வி உங்களுக்கு ஜிஎஸ் தான். இங்கே லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. நீங்கள் லாங்குவேஜ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே முடிஞ்சிடும். அப்போ இங்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னா ஜிஎஸ்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேள்விகளும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அப்போது ஜிஎஸ்ஸை நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும் போதே மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. தென் ரீசனிங்கில் 50 கேள்விகள். இந்த ரீசனிங்கில் உள்ள 50 கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைமிங் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸில் இதை முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரி. ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன தகவல்கள், என்னென்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், என்னென்ன வேகன்சி இருக்குது, தென் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கான சிலபஸ் என்ன, மெயின்ஸுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான ஸ்டடி பிளான் என்ன, அது எப்படி கொண்டு போகலான்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.